ஹாய்ங்க. நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, மண்புழு வளர்ப்புக்காக கட்டின தொட்டி வந்து இப்போ ஃப்ரீயா தாங்க இருந்துச்சு. வெறும் புல்லு பூண்டும் தாங்க இருக்குது. அதையெல்லாம் பிடுங்கி போட்டு, நம்ம இதில வந்து கொத்தமல்லி விதைப்போமே இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அதில இருக்க பூண்டெல்லாம் பிடுங்கி போட்டேங்க. மண்ணு பார்த்தீங்கன்னா டைட்டா இருந்துச்சுங்க. அதனால கொத்து போட்டு நல்லா வெட்டி எடுத்து விட்டேங்க. பாருங்க மண்ணு எவ்வளோ பொலபொலப்பா இருக்குன்னு. சரி வீட்ல இருக்கிற கொத்தமல்லியே விதைப்போம், எப்பயும் வர்றது தானேன்னு சொல்லிட்டு, ரெட்டையா கொத்தமல்லிய உடைச்சு விட்டு நல்லா நெருக்கமாவே விதைச்சு விட்டேங்க. இத்தனைக்கும் அதில இருக்க உமியெல்லாம் கூட நான் புடைச்சு எடுத்துட்டேங்க. மேலேயுமே வந்து நெறைய மண்ணு போட்டு மூடாம, ஒரு ஏடு இருக்கிற அளவுக்கு லேசா மண்ணு போட்டு விட்டேங்க. அதேமாரி வெந்தயமும் கொஞ்சமா ஊற வச்சு வச்சுருந்தேங்க. இப்ப தாங்க நான் முறையா வந்து வெந்தயம் வந்து விதைச்சு பார்க்குறேன். கீரை வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. மேலே வந்து மட்டைய போட்டு மூடிட்டேங்க. இல்லைன்னா கோழி இறங்கி எல்லாத்தையும் பறிச்சு விட்டுருங்க. நல்லா தண்ணி விட்டேங்க. டெய்லியும் நானும் வந்து வந்து பார்த்துட்டே இருந்தேங்க. விதைச்ச 2வது நாள்லாம் வெந்தயம் வெளி வந்துச்சுங்க. ஆனா கொத்தமல்லி இன்னும் இந்த முறை வரவே இல்லைங்க. அப்புறம் தாங்க அத்தை சொன்னாங்க, "அது வந்து பிஞ்சு விதையாட்டம் இருந்துச்சு கண்ணு. அதனால தான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க.